மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம காவேரி கல்யாணம் இப்போ நின்று போச்சு. கார்த்திக்கும் வந்து உங்களை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. இனிமேல் இந்த கல்யாண பேச்சுவார்த்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு போயிடாது. இதை கேட்டதுமே மனசுக்குள்ளே நம்ம சாரதாம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியல. ஏன்னா பக்கத்துலேயே காவேரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமே இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் யார் காரணம்னு எனக்கு தெரியும், அம்மாவோட அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விறுவிறுன்னு கோபத்தில் போகிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் தான் காவேரி வீட்டை விட்டு வெளியே போக இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சாரதாம்மா காலில் விழுகிறாரு. சாரதாம்மா காலில் நிவின் விழுந்ததுமே சாரதாம்மா என்னம்மா அப்பெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது மட்டும் இல்லாமல் கங்காவும் யமுனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு, ஏன் இப்படி விழுகிறீங்க காலில், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி அத்தை இப்படி உங்களை மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, நானும் இப்படியெல்லாம் ஐடியா பண்ணுவேங்க நினச்சே பார்க்கலத்த அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறத கேட்டதுமே கங்காவும் யமுனாவும் யோசிக்கிறாங்க. அப்படி என்ன அம்மா செஞ்சுட்டாங்க, என்ன நிவின் உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நிவின் உண்மையை சொல்கிறாரு. இப்போ காவேரி கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க, நம்ம அத்தை தான் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிவின் சொல்கிறத கேட்டதுமே கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கங்கா மட்டும் இல்லாமல் யமுனாவும், என்னம்மா நீ தான் இதெல்லாம் பண்ணியா, அப்புறம் இப்போ என்னடானா காவேரி விஜய் மாமாவை பார்க்குறதுக்காக கோபத்தோடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, போய் பேசட்டும்டி, மாப்பிள்ளைக்கு தெரியாததா, காவேரி எப்படி இருந்தால் எப்படி சமாதானப்படுத்தலான்னு மாப்பிள்ளைக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் போகட்டும் சொல்லி தான் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. என்னமோ போம்மா, உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை பார்க்க கோபமாகவே போகிறாங்க. விஜயை கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன காவேரி சம்மந்தம் இல்லாமல் வெளியே வர சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாளே அப்படின்னு விஜய் கொஞ்சம் குழப்பத்தோடு பார்க்குறாரு. அப்போ தான் காவேரி, என்னோட கல்யாணம் நின்று போச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு, நீங்கள் கார்த்திக்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு நீ என்னை தப்பாக பேசணுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க, இப்போ கார்த்திக்கும் வந்து உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்போ தான் விஜய் நினைக்கிறாரு, என்ன காவேரி இப்படி பேசுகிறா, இங்கே பாருங்கள் காவேரி, நான் எதுவும் கார்த்திக்கிட்ட பேசினதே கிடையாது, பேசவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரொம்பவுமே நடிக்கிறீங்களே, பரவாயில்ல நல்லா தான் நடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம காவேரி கேட்குறாங்க. அப்போ தான் விஜய், ஏங்க உண்மையை தாங்க சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு தடவை கார்த்திக்கிட்ட பேசினேன்னு சொல்லி நீங்கள் கோவப்பட்டீங்க, அதோட சரி, நான் இப்போ யார்ட்டையும் பேசலை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அப்போ தான் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் விஜய், இந்த கல்யாணத்தை வேணால் நிப்பாட்டிடலாம், ஆனால் இனி எனக்கு நடக்க போகிற கல்யாணத்தை உங்களால் நிப்பாட்ட முடியாது, ஏன்னா என்னை தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் மேலே அவ்வளோ உயிராக இருக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உன் மேலே உயிராக இருக்கிறது இந்த விஜய் தான், இந்த விஜய் தான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன், அதுக்கான தருணத்தை சீக்கிரம் வரணும் சொல்லி தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அதுக்கு நீயே வழி ஏற்படுத்தி கொடுத்துருவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இந்த கோபத்தோடையே நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே தன்னோட அம்மாவான சாரதாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அம்மா, எனக்கு மனசே சரியில்லை, இங்கே பாருமா, விஜய் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, நான் அவர்கிட்ட சவாலே விட்டுட்டு வந்துட்டேன், என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு, அதனால் இனிமேல் மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை பார்த்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நேரடியாக பார்த்து பழகி பேசி எல்லாம் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேம்மா, இனி அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவும், என்னம்மா இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திரும்பவும் இவ ஆரம்பிச்சிட்டாலே, இவ கொஞ்சம் கூட கேப்பே விட மாட்டாளாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. கங்கா சொல்கிறத கேட்ட சாரதாவும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடி, நான் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டேன், இப்போ காவேரிக்கு கல்யாணம் நடக்க இருந்ததையும்
நான் வேணான்ற அளவுக்கு நிறுத்துகிற அளவுக்கு செஞ்சுட்டேன். இனி இவ என்ன மாப்பிள்ளை தானே பார்க்க போகிறா, அந்த மாப்பிள்ளையே நம்மளே முடிவு பண்ணால் என்ன, நம்ம விஜய் தம்பி தான் மாப்பிள்ளையாக இருக்க போகிறாருன்னு நமக்கே தெரியும், அதுக்கான வழியை நம்மளே ஏற்படுத்தி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. அதுக்கு சாரதா என்ன சொல்கிறாங்க, புரிய வரும்போது புரிய வரும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னோடய ஐடியாவை ஃபஸ்ட்டு நான் விஜய் தம்பிகிட்ட தான் சொல்லணும், அவங்களோட முடிவு என்னென்னு கேட்டுட்டு தான் இனி என்ன பிளானுன்னு எக்ஸிக்யூட் பண்ணணும், இது எப்படி அமையும்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. ஏம்மா என்ன பிளான்னாலும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கங்கா கேட்க, இங்கே பாரு கங்கா, எல்லா பிளானையும் உடனே சொன்னோம்னா கண்டிப்பாக அது நடக்குமானே தெரியல, இவ பண்ணுற கூத்துக்கு எந்த மாதிரி போகும்னே சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாரதாம்மா இதை கேட்டதுமே கங்காவும், என்னமோ போம்மா, நீ என்னென்னமோ புதுசாக தான் பண்ணுற, ஆனால் எங்ககிட்ட சொல்லாமல் செய்கிறேன்னு மட்டும் செஞ்சிடாத, நாங்களும் கூட இருக்க தான் செய்வோம், காவேரிக்கு விஜயை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற முடிவோட நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கோமோ அந்த அளவுக்கு உனக்கு துணையாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது எனக்கு தெரியும்டி, கொஞ்சம் பொறுங்க, நான் விஜய் தம்பிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா சாரதாம்மா விஜயை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. சாரதாவும் விஜய் வீட்டுக்கு போனதுமே, விஜய் தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் என்ன தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, இப்போ காவேரியோட கல்யாணம் நின்று போனதுக்கெல்லாம் காரணம் நான் தான், ஆனால் காவேரி உங்ககிட்ட இப்போ சரியாக பேசாதனால அவள் கோபத்தோடு வரும்போது சரி அப்படி இருந்தாவது உங்கள்கிட்ட 2 வார்த்தை பேசுவாளே அப்படின்னு சொல்லி தான் சரின்னு விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ விஜய், பரவாயில்லத்தா, நீங்கள் தான் அந்த நல்ல காரியத்தை செஞ்சீங்களா, நான் நினச்சே பார்க்கலத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் சாரதாம்மாவும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் விஜய் தம்பி, காவேரி இன்னும் பிடிவாதமாகவே இருக்கா, அவள் இன்னொருத்தரை பார்த்து காதலிச்சு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணுவாளாம், அந்த காதலிக்கிறது நீங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சாரதாம்மா சொல்கிறாங்க. ஆமாத்த, உண்மைதான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் திரும்பவும் காதலிச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் அவளுக்கு தான் இப்போ எந்ததுமே விருப்பமே இல்லாமல் தான் இருக்காளே என் மேலே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் விஜய் தம்பி, மோதலை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, இனி காதல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அடித்தளமே ஒரு பொசசிவ்னஸ் தான், கண்டிப்பாக அந்த பொசசிவ்னஸை தூண்டி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக காவேரி உங்கள் பின்னாடி தான் வரப்போகிறா அப்படின்னு சாரதாம்மா சொல்கிறாங்க. என்னத்தான் சொல்கிறீங்க, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் சாரதாம்மா ஒவ்வொரு பிளானாக சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, காவேரி எப்படி உங்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வேற ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவோடு இருக்காளோ, அதே மாதிரி அவள் கண்ணுக்கு முன்னாடி வேறொரு பொண்ணோட நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் தம்பி, கண்டிப்பாக அப்படி இருந்தீங்கன்னா அவளுக்கே பொறாம வரும், ஏன்னா அவளுக்குள்ளே அவங்க மேலே இருக்கிற காதலும் பாசமும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ஐடியாலாம் சரித்தா, ஆனால் அந்த பொண்ணுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம விஜய்க்கு ஜோடியாக ஒரு பொண்ணு வரப்போகிறா, விஜயும் அந்த பொண்ணோட நெருங்கி பழக போகிறாங்க. விஜயோட அந்த பொண்ணு நெருங்கி பழக நம்ம காவேரி மனசில் ரொம்பவே கோபம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போறாமையும் வரப்போது, விஜய் எனக்கு தான் அப்படின்ற அளவுக்கு காவேரி பொங்கி எழ போகிறாங்க. அதுக்கான தருணமும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க சாரதாவும், கங்கா, நர்மதா மற்றும் நிவின், யமுனா, இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட போகிறாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.